நிறைய பேர் சொல்லுவாங்க குடிப்பது அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் இருக்கணும். அது எப்படி நீங்கள் வந்து மதுவிலக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும்? நீங்கள் அது ஒருத்தரோட சாய்ஸ் தானே அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் குடிக்கிறீங்க, கொஞ்சமாக குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறீங்க, கம்முன்னு இருக்கீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக்னால ஏற்படக்கூடியது என்ன? அவர்கள் குடித்து விட்டு போய் மனைவி அடிக்கிறாங்க, குழந்தைகளை அடிக்கிறாங்க. உங்களுடைய உரிமை அப்படிங்கிறது நான் வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் அது இன்னொருவர் மேலே படாத வரைக்கும் தான். இன்னொருவர் இப்போ நான் குத்துவேன், அடிப்பேன், ஏன்னா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனுடைய உரிமைன்னு நான் பேச முடியும். இந்த டாஸ்மாக்னால கிட்டத்தட்ட 1/3 ஆண்கள் தினமும் குடிப்பவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு. ஆக்சிடென்ட் நடப்பதில் 80% வந்து மது போதையில் இருக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகி தான் வந்து சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சில மருத்துவமனைகள்லேருந்து வாங்கின டேட்டாலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். டாஸ்மாக் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய வறுமை உண்டாக்கும் திட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். டாஸ்மாகை வந்து நம்ம இது ஒரு சோஷோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம அதை வரையறுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் அது எந்த அளவிற்கு மிக ஏழ்மையில் இருக்க குடும்பங்களை சிதைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். இன்னைக்கு பல பெண்கள் வந்து விதவைகளாக மாறக்கூடியதுடைய பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் போய் கேட்டிங்கன்னா என் புருஷன் பயங்கரமாக குடிப்பார் அப்படிங்கிறது. அப்போது டாஸ்மாகுக்கு முன்னாடி குடி இல்லையா, டாஸ்மாகுக்கு முன்னாடி இதை கூட தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, அதற்கு பிறகும் தான் குடிக்கிறாங்க, அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2003 டாஸ்மாக் வரும்பொழுது, அதாவது டாஸ்மாக் வந்து ஒட்டுமொத்தமாக நேஷனலைஸ், அவங்களே ரீட்டைல் ஷாப்லாம் நடத்துவோம் அப்படின்னு அந்த முடிவெடுக்கும் பொழுது டாஸ்மாகுடைய வருமானம் 3500 கோடி ரூபாய் அந்த முதல் ஆண்டில். இன்றைக்கி வந்து அதோடைய வருமானம் 45,000 கோடி ரூபாய், வரி வருமானம் மட்டும் நான் சொல்கிறது. அப்போ அந்த வரி வருமானம் அப்படிங்கிறது 3500லேருந்து 45,000 கோடியாக மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12-13 மடங்காக அதோடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு. இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிப்புக்கு காரணம் விலையேற்றம் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையேற்றம் மட்டும் கிடையாது. விலையேற்றம் 1% தான் ஏற்றிருக்கிறாங்க. அப்போது இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் டாஸ்மாக் அப்படிங்கிறது பல கிராமங்களில் நகரங்களில் பல மக்களை புதிதாக அவர்களை அடிக்ஷன், அதாவது வந்து மது போதைக்கு அடிமையாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2015 நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணும்பொழுது நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மாக்னால கிட்டத்தட்ட 1/3 ஆண்கள் தினமும் குடிப்பவர்களாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 1/3 ஆண்கள் தினமும் குடிப்பவர்களாக அடிக்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை மீட்பதே வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஸோ இது வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஆங்கிள், அரசாங்கம் சொல்லக்கூடியது இதனால் எங்களுக்கு அரசுக்கு வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு. உதாரணத்துக்கு 45,000 கோடி அரசுக்கு வரலாம், ஆனால் அதே பணத்தை மக்கள் தான் வந்து அதை செலவு பண்ணி அந்த டாஸ்மாகை வாங்குறாங்க. அதுவும் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள். நீங்கள் ஒரு எக்கனாமிக் மாடல்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம பல்வேறு விதமான எக்கனாமிக் மாடல் பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு ரிச்சுக்கு வந்து டேக்ஸை அதிகப்படுத்தணும் கொஞ்சம், ஸோ தட் அதை பயன்படுத்தி பல ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை நம்ம வந்து அதிகரிக்கணும், அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற மாடல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் டாக்ஸிங் த புவர் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் மீது மிக பெரிய அளவில் வரி வருமானத்தை வாங்கி அதை அனைவருக்கும் செலவு செய்யக்கூடிய எக்கனாமிக் மாடல்ங்கிறது பார்த்துருக்குறீங்களா? அதுதான் டாஸ்மாக். ஏன்னா இதில் பெரும்பாலும் அந்த வரி பணம் எங்கேருந்து வருதுன்னா ஏழ்மையில் இருக்கிறவங்க கிட்டேருந்து எடுத்து நம்ம எல்லாருக்கும் செலவு பண்ணுறோம்னு சொல்வது வந்து ஒரு அபத்தம். ஸோ ஒரு எக்கனாமிக் மாடலாக கூட அது ஒரு வெரி புவர் எக்கனாமிக் மாடல். இன்னொரு பக்கம் அந்த பணத்தை செலவழிப்பதும் அவர்கள் தான். 45,000 கோடி யார்கிட்டேருந்து வாங்குறீங்க? அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து வாங்குறீங்க. அதே தவிர ப்ரொடக்டிவிட்டி லாஸ், நாங்கள் பண்ண ஆய்வில் ஒரு மாதத்திற்கு தினமும் குடிப்பவர்களால் 13 நாட்கள் வேலையே செய்ய முடியாது. அப்போ வேலை செய்ய முடியலன்னா அதனால் ஏற்படக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி லாஸ், அவர்கள் வேலைக்கு செல்லாததுனால் ஏற்படக்கூடிய சம்பள இழப்பு, அவர்களுடைய அதனால் ஏற்படக்கூடிய ப்ரொடக்ஷன் லாஸ், இது எல்லாமே இருக்கிறது. அதை தாண்டி மருத்துவ செலவு, மருத்துவமனையில் போய் அவர்களுடைய சுகாதார கேடுனால ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், இதெல்லாம் வந்து மிக முக்கியமானது. நாங்கள் என்ன பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் பல்வேறு விதத்தில் வந்து நாங்கள் வந்து மருத்துவமனையிலேருந்து ஆர்டிஐயில் போட்டு டேட்டா வாங்கும் பொழுது
ஆக்சிடென்ட் நடப்பதில் 80% வந்து மது போதையில் இருக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகி தான் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது. இது ஒரு சில மருத்துவமனைகள்லேருந்து வாங்கின டேட்டாலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி அந்த 2003க்கு பிறகு எந்த அளவிற்கு இந்த மனநல பிரச்சனையினால், இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் இதனால் அதிகமான கேசஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த நியூராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால கேசஸ் எந்த அளவிற்கு அதிகமாகி இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ரொம்ப முக்கியமாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் எந்த அளவிற்கு அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பன்மடங்கு அந்த 2003லேருந்து 2015 வரைக்கும் அதிகமாகி இருக்கிறது எங்களுக்கு டேட்டாவால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இது எல்லாம் இந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது 45,000 கோடி இருக்குன்னா அந்த செலவு இதை விட டபுள் மடங்கு 90,000 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எக்கனாமிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 90,000 கோடி ரூபாய் இருக்கும். அடுத்தது சோஷியல் ஆஸ்பெக்ட். நீங்கள் சோஷியல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பெண்களை வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம அவர்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும், மிகப்பெரிய அளவிற்கு அவங்க முன்னேறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் டாஸ்மாக் என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க குடிப்பது அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் இருக்கணும். அது எப்படி நீங்கள் வந்து மதுவிலக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும்? நீங்கள் அது ஒருத்தரோட சாய்ஸ் தானே அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் குடிக்கிறீங்க, கொஞ்சமாக குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறீங்க, கம்முன்னு இருக்கீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி டாஸ்மாக்னால ஏற்படக்கூடியது என்ன? அவர்கள் குடித்து விட்டு போய் மனைவியை அடிக்கிறாங்க, குழந்தைகளை அடிக்கிறாங்க. உங்களுடைய உரிமை அப்படிங்கிறது நான் வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் அது இன்னொருவர் மேலே படாத வரைக்கும் தான். இன்னொருவர் இப்போ நான் குத்துவேன் அடிப்பேன், ஏன்னா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனுடைய உரிமைன்னு நான் பேச முடியாது இல்லையா? ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. நாங்கள் பண்ண ஸ்டடியிலேயே குடிக்காதவர்கள் வீட்டில் 10லேருந்து 20% அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தினமும் குடிப்பவர்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வரைக்கும் பெண்களை அடிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடிகிறது. அப்போது இது எந்த அளவிற்கு இருக்குது? குழந்தைகளை அடிக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் குடிச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்களுடைய அது இதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சமூக சீரழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். அதனால் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாகவும், இன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்னா எல்லா இடத்துலையும் குவார்ட்டர் கொடுக்கணும். அந்த யார் இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க தான் பார் வச்சுருப்பாங்க. டிஸ்டிலரி யார் வச்சுருப்பாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஆர்டர் கொடுக்கப்படும். இது தொடர்ந்து கடந்த 20 ஆண்டுகளாக பார்த்துட்ருக்குறோம். அதிமுக ஆட்சியில் இவங்க வச்சுருப்பாங்க, திமுக ஆட்சியில் இவங்க வச்சுருப்பாங்க. மிடாஸ் டிஸ்டிலரி அந்த பக்கம் இருக்கும். 2006லேருந்து 2001லேருந்து 6 பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 6 பார்த்தீங்கன்னா, அப்புறம் 6லேருந்து 11 பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜேவும் எலைட் டிஸ்டிலரிக்கும் மிகப்பெரிய ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். திரும்ப 2011லேருந்து 16 பார்த்தீங்கன்னா மிடாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நம்ம பல மாறி மாறி எப்படி வந்து அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட் பண்ணக்கூடிய, ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் சொல்லணும். மதுவிலக்கு சாத்தியமா? ஸோ கேட்குற கொஸ்டின், ப்ரொஹிபிஷன் எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 5000 கடைகளோ எவ்வளவு கடைகளோ அவங்க சொல்கிறாங்களோ அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம்ங்கிறது எவ்வளவோ மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி உலகம் பூராவும் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபின்லாண்டில், ஆஸ்திரேலியாவில் ஆக்சசபிலிட்டி, நீங்கள் ஆக்சசபிலிட்டியை குறைச்சிங்கன்னா, எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை குறைச்சிங்கன்னா மதுப்பழக்கம் குறையுது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் டேட்டா இருக்கே. அப்போது நீங்கள் வந்து அந்த ஆக்சசபிலிட்டி, இன்றைக்கி நாங்கள் பண்ண ஆய்வுலேயே கூட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, இல்லை 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது அப்படின்னா குடிப்பழக்கம் கம்மியாக இருக்குது, 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள் கேப் வந்து 50%, 70%, கிட்டத்தட்ட 20% டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பல இடங்களில் பார்க்க முடியும். ஃபின்லாண்டில் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா பண்ணி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ப்ரொஹிபிஷன் ஃபெயில்னா ஃபெயிலியரோட மெஷர் என்ன அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு பீகாரில் ப்ரொஹிபிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நிறைய பேர் போடுவாங்க, இது ஒரு ஃபெயிலியர், ரெவென்யூ லாஸ் ஆகுது பீகாருக்கு, இதனால் எக்ஸைஸ் லாஸ் ஆகுது, அது லாஸ் ஆகுது, இது லாஸ் ஆகுது. ஆனால் மெஷர் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது என்ன? பீகார் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணி என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு ஸ்டடியும் இருக்குது. 2 ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகார் கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்ணால் 95% ஃபேமிலி வந்து அதற்கு பிறகு குடிப்பதில்லை. அப்போ என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் இருக்கும், அஃப்கோர்ஸ் கள்ளச்சாராயம் இருக்கும். கள்ளச்சாராயத்தினால் குடிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிறது தான்.
இந்த 100% குடித்து கொண்டிருந்தவர்களும் போய் அதில் போய் விழுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் கள்ளச்சாராயத்துக்கு போவாங்க. அப்போது பீகார் கவர்மெண்ட் கிட்ட கிளைம் பண்ணுறாங்க 95% வந்து அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லி. மேபி ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை எக்ஸாஜரேட் பண்ணலாம், சொல்லலாம். பட் அது ஒரு 70% இருக்கலாம். இன்னொரு ஸ்டடியில் அதான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 70% அளவிற்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டடீஸ் இருக்குது. ஈவன் 70% 75% மக்கள் அந்த பழக்கத்துக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அதுதானே சக்ஸஸ். 75% குடும்பங்கள் அங்கே காப்பாற்றப்படுகிறது இல்லை, 80% குடும்பங்கள் காப்பாற்றப்படுகிறது இல்லை. இன்னொன்று, கள்ளச்சாராயமும் டாஸ்மாக்கும் ஏதோ எனிமீஸ் மாதிரியே வந்து டாஸ்மாகில் கள்ளச்சாராயம் பெருக்கணும் அப்படி கிடையாது. கள்ளச்சாராயமும் டாஸ்மாக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நடந்த பிறகு நீங்கள் அங்கே போய் பெண்கள்கிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்க? என்ன இதுக்கு தீர்வு, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் என்ன சொன்னாங்க? டாஸ்மாகை முடுக்குனாங்க. ஏன் சொல்கிறாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, கள்ளச்சாராயம் நீங்கள் வந்து இதில் மிக முக்கியமான பிரச்சனையே அடிமைத்தனம், அடிக்ஷன். நீங்கள் ஆக்சசபிலிட்டை எளிதாக்கி ஈஸியாக கிடைக்கக்கூடிய வழிகளில் அவங்கள உண்டாக்கினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா குடிக்க ஆரம்பித்து அடிக்ட் ஆகிறாங்க. டாஸ்மாக் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த அடிக்ஷனை கொண்டு வந்துருச்சுன்னா உங்ககிட்ட 150 ரூபா இருந்தால் அவங்க டாஸ்மாக்கு போவாங்க, 50 ரூபா தான் இருந்தால் கள்ளச்சாராயத்துக்கு போவாங்க. ஸோ டாஸ்மாகினால் கள்ளச்சாராயம் இன்னும் பெருகுமே தவிர அது வந்து குறையும்னு சொல்வதே ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த ஒட்டுமொத்த ஆஸ்பெக்டும் பார்க்கும்பொழுது மதுவிலக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்பது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்பது மது ஒழிப்பை நோக்கி வேலை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது. ஆனால் அதற்கு முற்றிலும் எதிர்மாறாக அவர்கள் மக்களை மது பழக்கத்திற்கு அடிமையாக்குவதற்காக வேலை செய்வது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. மது ஒழிப்பு மது விலக்கு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது, அதை நோக்கி தான் ஒரு அரசு வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து.